Hello friends, welcome to Noni Tailors. இப்போ நம்ம வந்து brooch design பண்ண போறோம். அதுக்கு வந்து ரெண்டு மெட்டீரியல் தான். ஒன்னு வந்து கட் பீடும் சீக்வென்ஸ் வச்சு நம்ம எப்படி போடணும் அப்படினு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து டிசைன் எப்படி போடணும் அப்படினு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு ஒரு ப்ரோ சர்க்கிள் எடுத்துருக்கோம். நம்ம ப்ரோ சர்க்கிள் வச்சு ஒரு கொடி வந்து போட போறோம். அதுக்கு வந்து வளைவு போடுறதுக்காண்டி நான் ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில இருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வளைவு. இதில் வந்து லைட்டாக நம்ம வளைவு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறப்போ லைட்டாக போடுங்க. அப்போ தான் உங்க அழிக்கிறப்போ வந்து கற்பாக இருக்காது, அந்த அழுக்கு வராமல் இருக்கும். அதனால் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொடி வர மாதிரிக்கு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ளவர் போடணும் இல்லையா, சீக்வென்ஸ் போடணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கிளாத்தில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு அழுத்தம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து நீட்டாக இதாயிரும், ட்ராயிங் ஆயிரும். எல்லோ கலர் கார்பன் ஷீட்டை வந்து அடிப்பகுதியில் வந்து பிளெயினாக இருக்கிறது வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இதில் ஒரு பென்சிலோ இல்லை ஏதோ ஒரு டூலை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்துறப்போ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கிளாத்லையும் டிசைன் ரெடி ஆயிரும். டிசைன் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ வந்து தரையில் வச்சு அழுத்தம் கொடுத்தா தான் உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு ரிங்கில் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிசைன் வராது. தரையில் வச்சுட்டு நல்லா இதில் ஒரு வெயிட்டை வச்சுட்டு அழுத்தம் கொடுங்க, உங்களுக்கு டிசைன் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போது கட் பீட் எடுத்திருக்கோம், கோல்டன் கலரில் கட் பீட் எடுத்திருக்கோம். த்ரெட் வந்து சேவிங் த்ரெட் வந்து சேம் கலரில் எடுத்திருக்கோம். அதேமாதிரி நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொன்றா போடணும். ஒவ்வொரு பீடாக போடுறப்போ உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ஆரி நீடில் போட்ட மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து இதோட முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டில் இருந்து இங்கே இருந்து இந்த எண்டு வரைக்கும் வரும். நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான் இதுவும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு கிளையில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அடிப்பக்கம் நாட் போட்டுட்டு அப்புறம் திரும்ப அடுத்ததில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிளையில் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கலாம். சுகர் பீடு எடுத்துருக்கோம். நம்ம இதில் வந்து சீக்வன்ஸு சுகர் பீடும் போட்டுக்கலாம். ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு, க்ரீன் கலர் சுகர் பீடு. சுகர் பீடு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், ஹோலுக்குள்ளே நம்ம வந்து நீடில் உள்ள போட்டுக்கலாம். ஒரு சீக்வன்ஸு ஒரு க்ரீன் கலர் சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் மேலே தள்ளிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்கு பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ள நீடில் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் நேராக வர மாதிரி ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ரெண்டுனா போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் பகுதியில் ஒன்று ரெண்டுக்கும் நேராக வர்ற மாதிரிக்கு த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணவே வேண்டாம். லாஸ்ட் த்ரெட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து நாட் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து இங்கே முடிச்சுட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து உள்பக்கம் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்திட்டு கிளாத்தில் குத்திட்டு த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னொரு டைம் பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். நாட் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிட்டு 2 நாட் போட்டால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அவுட்லைன் இருக்கு இல்லையா, அவுட்லைனில் கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோல்டு கலர் கட் பீட் எடுத்துருக்கோம். நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கோம். நம்ம 2 பீடாக போட்டுக்கலாம். மார்க் பண்ணிருக்கலையே லைன், அந்த லைனில் கரெக்டாக எடுத்துட்டு வாங்க. நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.